தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து சீஷனுங்கிறதான ஒரு தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து அவருடைய சீஷர்கள் புண்ணியங்களை அறிவித்திருக்கிறார்கள். இறுதியிலே அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்று நான் பார்ப்போம். மத்தேயுவை நான் பார்க்கும்போது எத்தியோப்பியா நாட்டிலே ஈட்டினாலே குத்தப்பட்டு குடல் சரிந்து இறந்தார் என்று பார்க்கிறோம். மார்க்கை பார்க்கும்போது அலெக்சாண்டரியா பட்டண தெருக்களிலே இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். லூக்காவை பார்க்கும்போது கிரேக்க நாட்டில் ஒலிவ மரத்திலே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். யோவானை பார்க்கும்போது கொதிக்கும் எண்ணெயிலே போட்டிருக்கிறார்கள், அப்பையும் அவர் சாகவில்லை. பிறகு பத்ம தீவிலே போடுகிறார்கள், பட்டினி கிடந்து வெயிலே சுருண்டு இறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்திரேயாவை பார்க்கும்போது சிலுவையிலே எக்ஸ் வடிவத்திலே அறையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பர்தலேபியை பார்க்கும்போது உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தோமாவை பார்க்கும்போது ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். யூதாவை பார்க்கும்போது மரத்திலே கட்டி அம்புகள் ஏய்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிலிப்பை பார்க்கும்போது கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கிறார். பேதுருவை பார்க்கும்போது சிலுவையில் தலைகீழாக வைத்து அடித்து கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். செப்தலேவின் குமாரனாகிய யாக்கோப்பு வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். சின்ன யாக்கோப்பை பார்க்கும்போது ஆலயத்தின் மேலிருந்து தள்ளப்பட்டு பிறகு கல்லால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். சீமோனை பார்க்கும்போது சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டிருக்கிறார். பவுலை பார்க்கும்போது பலமுறை சிறைக்கு சென்றிருந்தாலும் இறுதியாக தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் சிலுவையை இயேசுவுக்காக சிலுவையை சுமந்து அந்த பாடுகளை அனுபவித்து ஆண்டருடைய சுவிசேஷம் ஆண்டருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அநேக சீசர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு மகத்துவத்தையும் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். மத்தேயு 19 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கும் போது, மறுஜெபம் காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாய தீர்ப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நியாயத்திருக்கும்படி அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து சீஷர் என்பவனை பற்றி தியானிப்போம்.